இலங்கையில் தற்போது இரு பக்கங்களாக பேசப்படுகின்ற ஒரு விடயம் இந்த சுரேஷ் சாலேவினுடைய விடயம். உயிர்த்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை தேடி தற்போது அனுர அரசாங்கம் தன்னுடைய விசாரணைகளை மிக தீவிரமாக தற்பொழுது செயற்படுத்தி வருகின்ற இந்த நாட்களில் சுரேஷ் சாலே தொடர்பான விடயங்களினூடாக ஒரு தரப்பினர் சுரேஷ் சாலேவை நியாயப்படுத்துவதாகவும் அனுர தரப்பு உயிர்த்த தாக்குதலின் சூத்திரதாரியை நெருங்குகின்ற போது அச்சத்தில் அவர்கள் அதை குழப்ப முயற்சிப்பதாக குறிப்பிடுகிறார்கள். தற்பொழுது வரையான விசாரணையில் இந்த தாக்குதல் சஹ்ரானை மையப்படுத்தி நடத்தப்பட்ட அந்த உயிர்த்த தாக்குதலில் பிரதானமாக பின்னால் நின்று செயற்பட்ட சூத்திரதாரிகளை ஒரு புனைப்பெயர் கொண்டு அந்த செயற்பாடுகள் மேற்கொள்வதற்காக அழைக்கப்பட்ட விவரங்கள் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. அல்பா, சாம், பாப்பா என்ற 3 குறியீட்டு பெயர்களினூடாக அந்த 3 சூத்திரதாரிகள் இயங்கி இருக்கிறார்கள். இந்த விசாரணைகளின்படி அல்பா கோட்டபய ராஜபக்சவையும், ஷாம் என்பது சுரேஷ் சாலேவை குறிப்பதாகவும், பப்பா என்பது பிள்ளையானை குறிப்பதாகவும் அமைந்துள்ளது. இந்த ஷாம் மற்றும் அல்பா ஆகிய இருவரினுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு ஏவல் பொம்மையாக இந்த பாப்பா என்ற பிள்ளையான் செயற்பட்டதாக தற்போது தகவல்களினூடாக விசாரணைகளினூடாக உயிர்த்த தாக்குதலினுடைய விவரங்கள் தொடர்பாக வெளியாகுகின்ற தகவலினூடாக தற்போது வெளியே கசிந்துள்ள விடயமாக இது காணப்படுகிறது. சுரேஷ் சாலேவை கைது செய்து விசாரணைகள் இடம்பெறுகின்ற போது குறிப்பாக ராஜபக்ச தரப்பு நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உட்பட அவர்களுடைய தீவிர விசுவாசிகளாக இருந்த உதய கமன்பில, பிமல் வீரவன்ச மற்றும் தியாசிரி ஜெயசேகர உட்பட சில பௌத்த மதகுருமார்களும் தூண்டப்பட்டு சாலேவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், அவர் அரசியல் பழிவாங்கலுக்கு உள்வாக்கப்பட்டுள்ளார், அவர் சிறைச்சாலையில் கொடூரமான தண்டனைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகிறார், அவர் ஒரு மூடிய இருட்டறையில், அவர் மூச்சும் காற்றும் போகாத, ஜன்னல்கள் கதவுகள் பூட்டப்பட்ட, உணவு கூட அவருக்கு வழங்கப்படவில்லை, பத்திரிகை ஒன்றை விரித்து அதன் மேல் உணவை கொட்டுகிறார்கள், தொடர்ச்சியாக சித்திரவதைப்படுத்துகிறார்கள் என பல்வேறு விதமான தகவல்களை உதய கமன்பில, பிமல் வீரவன்ச வெளிப்படுத்துகிறார்கள். அவருடைய மனைவியும் பிள்ளையும் சிறைச்சாலையில் அவரை சந்திப்பதற்கான அனுமதி மறுக்கப்படுவதாகவும் அவர்கள் சந்திக்கிறார்கள். சந்தித்து பின் வெளியே வந்து ஊடகங்களிடம் மனைவி கண்ணீர் மல்க பேட்டியொன்றை வழங்கினார். அவரை சித்திரவதைப்படுத்துகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள் என அனுர தரப்பில் இது தொடர்பாக அரசாங்க தரப்பில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் இது தொடர்பாக தாங்கள் அவ்வாறு எந்தவிதமான கொடூரமான சித்திரவதைகளையும் மேற்கொள்ளவில்லை, விசாரணை கைதியை நடத்துவதை போன்றே அனைத்து விசாரணை கைதிகளையும் நடத்துவது போன்றே அவரையும் நடத்துகின்றோம், அனைத்து கைதிகளுக்கும் வழங்கப்படுகின்ற இடமே அவருக்கும் வழங்கப்படுகிறது, எந்தவிதமான வரப்பிரசாதங்களோ அல்லது அவருடைய அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற வகையிலான அத்துமீறல்களையோ சிறைச்சாலைகளில் மேற்கொள்ளவில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெளிவாக தெரிவிக்கின்றார். இந்த சுரேஷ் சாலே அங்கு தன்னுடைய விடுதலையை வலியுறுத்தியும் தன்னை இந்த சிறைச்சாலையில் குறிப்பாக தற்பொழுது குற்றத்தடுப்பு பிரிவினுடைய செயலாளர் நாயகமாக உள்ள சாணி அபிஷேகர தன்னை வேண்டுமென்றே பழிவாங்குகிறார். எனவே சாணி அபிஷேகரின் கீழ் தன்னை விசாரணை செய்ய வேண்டாம், என்னை வேறொரு பிரிவின் கீழ் விசாரணை செய்ய அனுமதியுங்கள் என கூறி உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போது அனுமதிக்கப்படுகிறார். இவ்வாறு இவர் தன்னுடைய செயற்பாடுகளை தீவிரப்படுத்துவதற்கு காரணம் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் இந்த உயிர்த்த தாக்குதல் விவகாரம் தொடர்பாக 2 முக்கியமான இராணுவ மேஜர் ஜெனரல்கள் உட்பட கோட்டபய ராஜபக்ச மொத்தமாக 3 பேருக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடையை விதிப்பதற்காக நீதிமன்றத்தினூடாக சென்று அவர்கள் 3வருக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்படுகிறது. இந்த உயிர்த்த தாக்குதல் விவகாரத்தில் இவர்கள் 3வரும் சந்தேகத்துக்கு உட்படுத்தப்படுவதாகவும் சாலேவினுடையவும் மற்றும் மேலும் சில சாட்சியங்கள் குறிப்பாக சஹ்ரானினுடைய வலதுகரமாக இருந்தவர் தற்போது அரசு சாட்சியாக மாறியுள்ளார். அவர் குறிப்பிட்ட பல விடயங்களினூடாக இந்த 3வரினுடைய பேரிலும் சந்தேகம் இருப்பதாக குறிப்பிட்டு அவர்கள் 3வரினதும் பயண தடையை போலீசார் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நிலையில் தீவிரமடைந்த சுரேஷ் சாலே இது தொடர்பான அச்சம் மேலும் அதிகரித்ததன் காரணமாக அவர் தற்போது இவ்வாறான ஒரு நாடகத்தை அரங்கேற்ற முயலுகிறார். அவருக்கு ஆதரவாக பிமல் வீரவன்ச, உதய கமன்பில் ஆகியோர் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்து அடுத்த நாள் ஒரு நாள் முழுமையாக இடம்பெற்றது. அடுத்த நாள் போராட்டம் கைவிடப்படுகிறது. இந்த நிலையில் இந்த கோட்டபய சுரேஷ் சாலே
தொடர்ச்சியாக தென்னிலங்கை பகுதியில் சுரேஷ் சாலேவினுடைய விடுதலையை வலியுறுத்தி இந்த சில உறுப்பினர்கள் இனவாதத்தை அடிப்படையாக விடுதலை புலிகளையும் தமிழ் புலம்பெயர் உறுப்பினர்களையும் அனுர அரசாங்கம் திருப்திப்படுத்துவதற்காகவே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்வதாக தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். குறிப்பாக நாமல் ராஜபக்ச, பிமல் வீரபன்ச, உதய கமன்பில போன்றவர்கள் சுரேஷ் சாலே என்பவர் விடுதலை புலிகளை அழிப்பதற்கு மிகவும் முக்கிய பங்காற்றியவர், விடுதலை புலிகளை பலவீனமாக்குவதில் மிகவும் முக்கிய பங்காற்றியவர், KP பத்மநாதன், நெடுமாறன் ஆகியவர்களை கைது செய்வதற்கான தகவல்களை வழங்கியவர், பிரபாகரனை இறுதி நேரத்தில் அவரை கைது செய்வதற்கும் இறுதி நேரத்தில் அவரை நெருங்குவதற்கும் அவர் இறுதியில் பதுங்கியிருந்த இடத்தை சுரேஷ் சாலே தான் தெரிவித்ததாகவும் பல்வேறு விதமான தகவல்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் அந்த காலத்தில் இராணுவ தளபதியாகவும் போரை வழிநடத்தியவராகவும் இருந்த பீல் மாஸ்டர் சரத் பொன்சேகா உடனடியாக மௌனம் கலைக்கிறார். சுரேஷ் சாலே என்பவர் அந்த கால யுத்தம் நடக்கின்ற போது அவர் ஒரு நிறுவனத்தினுடைய மொழிபெயர்ப்பாளராகவே காணப்பட்டார். அவர் இராணுவத்தினுடைய முக்கியமான பதவிகளே வகிக்காத ஒருவர், ஒரு ஜெனரலாக, சாதாரண ஒரு ஜெனரலாக இருந்தவர். அவரை தான் ஒருபோதும் இராணுவ நடவடிக்கைகளுக்குள் கிட்டையே சேர்க்கவில்லை எனவும் அவர் கோட்டபய ராஜபக்சவுக்கே விசுவாசமாகவும் அவருடைய அரசியல் லாபத்துக்காகவுமே செயற்பட்டார். அவரை நான் இராணுவ பிரிவில் இருந்து நீக்கி வைத்திருந்தேன். என்னை கோட்டபய ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் என்னை 6 மாதம் இருட்டறையில் அடைத்து வைத்தார்கள். ஜன்னலும் கதவுகளும் தடித்த பலகைகளால் மூடப்பட்டு சுவாசிக்கக்கூட முடியாத அறையில் அடைத்து வைக்கப்பட்டேன். அப்பொழுது கோட்டபய ராஜபக்சவினுடைய தீவிர செயற்பாட்டாளராக இந்த சுரேஷ் சாலே இருந்தார். யுத்தத்தின் போது அவர்களை நாங்கள் இராணுவ பிரிவில் இருந்து நீக்கினோம். இந்த விடுதலை புலிகள் தொடர்பாக இந்த சுரேஷ் சாலே எந்த விதமான முக்கியமான உளவு தகவல்களையும் வழங்கவே இல்லை என சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். தான் விடுதலை புலிகள் தொடர்பான முக்கிய தகவல்களை பெறுவதற்காக யுத்த களத்திலேயே பீரங்கி படை மற்றும் ஆர்ட்லரி படையினுடைய லெப்டினன்ட் கேர்னல் ஒருவரை அதற்கான உளவு பிரிவின் தலைவராக நியமித்து அந்த ஒரு குழு ஒன்றை நான் உருவாக்கி இருந்தேன். அவர்கள்தான் இறுதி நேரத்தில் அந்த விடுதலை புலிகளினுடைய நடமாட்டம் மற்றும் அவர்களுடைய ஊடாட்டம், அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்பது தொடர்பான புலனாய்வு தகவல்களை வழங்கியது அந்த குழு, நமக்கு நேரடியாக வழங்கியது அந்த குழுவே தவிர சுரேஷ் சாலே எந்தவிதமான பங்களிப்பையும் செய்யவில்லை என்பதை, கோட்டபய ராஜபக்சவுக்கு விசுவாசமாக இருந்தார் என்பதை மட்டும் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார். குறிப்பாக இவர்கள் இந்த KP பத்மநாதனுடைய கைதுக்கான தகவல்கள் வழங்கப்பட்டு KP பத்மநாதன் கைது செய்யப்படுகிறார். அவர் விடுதலை புலிகளினுடைய வெளிநாட்டு நிதியினை நிர்வகித்த ஒருவர். அவரிடம் பல்வேறு கட்ட விடுதலை புலிகளினுடைய மொத்த பணமும் அவரிடமே இருந்தது, கப்பல்களும் இருந்தன. ஆனால் அந்த பணத்துக்கும் கப்பல்களுக்கும் என்ன நடந்தது என்பது இன்றும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது கேள்விக்குறியல்ல. அந்த கப்பல்களின் பணத்தையும் வைத்து மலேசியாவில் வியாபார நடவடிக்கைகளை இந்த ராஜபக்ச அரசாங்கம் அல்ல, ராஜபக்சாக்கள் மலேசியாவில் வியாபாரம் செய்தனர். அதற்கு இந்த சுரேஷ் சாலே உடந்தையாக செயற்பட்டார். அவர்களுடைய அனைத்து செயற்பாடுகளுக்கும் அரசியல் சுகபோக வாழ்க்கைக்கும் இந்த சுரேஷ் சாலே வழிகோலினார். சுரேஷ் சாலே தமிழ் மொழியை சரளமாக பேசக்கூடியவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் திறமை கொண்டவர். இந்த இரண்டை வைத்துக் கொண்டே அவர் கொழும்பில் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தார் என சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். விடுதலை புலிகளுடைய பணத்தை மலேசியாவில் வர்த்தகம் செய்தார்கள் இந்த ராஜபக்சக்கள். அவருக்கு உதவியாக இந்த சுரேஷ் சாலே செயற்பட்டார் என சரத் பொன்சேகா தற்போது குறிப்பிடுகிறார். இவர் யுத்தத்தில் எந்தவிதமான பங்களிப்பையும் மேற்கொள்ளவில்லை. விடுதலை புலிகளை அழிப்பதற்கு இவர் முன்னின்று செயற்படவில்லை. இவர் கோட்டபய ராஜபக்சவையும் தன்னுடைய ராஜபக்ச குடும்பத்தை வாழ்விப்பதற்கும் அவருக்கு சேவகம் செய்வும் ஒருவராகவே இவர் செயற்பட்டார் எனவும் இந்த உயிர்த்த தாக்குதலில் இவருக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக சரத் பொன்சேகா குறிப்பிடுகிறார். தற்போது அனுர தரப்பும் இவர்கள் தொடர்ச்சியாக எதிர்த்தரப்பினர் சுரேஷ் சாலேவுக்காக பாராளுமன்றத்தில் குறிப்பிடுகின்ற போது அனுர தரப்பின் பிமல் ரத்நாயக்க மற்றும் வசந்த சமரசிங்க போன்றவர்கள் இந்த உயிர்த்த ஆனந்த விஜய் பாதுகாப்பு அமைச்சர் கூட குறிப்பிட்டார். உயிர்த்த தாக்குதல் இறுதி கட்டத்தை நெருங்குகிறது. எனவே அச்சமடைந்த அவர்கள் பலர் கைது செய்யப்பட போகிறார்கள். 14 பேர் வரையில் தற்போது சாட்சியங்களினூடாக குற்றவாளிகளாக 14 பேருடைய பெயர்கள் வெளிவந்துள்ளது. அந்த 14 பேர்களும் கைது செய்யப்படுகின்ற போது ராஜபக்சக்கள் பலர் கைது செய்யப்பட போகிறார்கள். பசல் ராஜபக்சவுக்கும் சர்வதேச பிடியாணை விடுவிப்பது தொடர்பாக தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சட்டமா அதிபரினூடாக நடைபெற்று வருகிறது. அவருக்கான சிவப்பு பிடியாணை விடுவிப்பதற்காக இன்றைய தினமும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட போது சுரன் பத்மநீதசேன அதாவது நீதிபதி இது தொடர்பாக அவருக்கு எவ்வாறு பிடியாணை பிறப்பிப்பதற்கு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக இன்று தெளிவான ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தார். எந்த நிலையில் ராஜபக்சக்கள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்ற அச்சத்தில் அவர்கள் இனவாதத்தை தூண்டிவிடுகிறார்கள் எனவும்
குறிப்பாக பிமல் ரத்நாயக்க கூட இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் அவர் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார். அதாவது சுரேஷ் சாலே பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரிகளை நாங்கள் நெருங்கிவிட்டோம். வெகு சிறைவில் இது தொடர்பாக முக்கியமான கைதுகள் இடம்பெறப் போகின்றது, தயாராக இருங்கள் என்ற ஒரு அறிவிப்பை அனுர அரசாங்கம் வெளிப்படுத்தி வருகிறது. இவ்வாறான இவர்களினுடைய வேண்டுமென்றே திசை திருப்ப முயலுகின்ற இந்த கூச்சல்களுக்கு தாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனுர அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறார்கள். இவர்களுடைய கூச்சல்களுக்கு அடிபணியாமல் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வாருங்கள் என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் கோட்டபய ராஜபக்ச விசாரணைக்கு உட்படுத்த போகின்ற காலம் அருகில் வந்துள்ளது என்பது தற்போதைய விசாரணைகளின் ஊடாக தெளிவாக புலனாகிறது.